ஹாய் கேஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி கேஎஸ் ரவிக்குமார் டைரக்ஷனில் ஹிட்லிஸ்ட் படத்தோட ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ட்ரெய்லர் ரொம்பவே நல்லா இருக்குங்க, செம சூப்பராக இருந்துச்சு ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஆனால் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு என்ன ஒன்று தோணுச்சுன்னா, இது கொஞ்சம் விண்டேஜ் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி ட்ரெய்லர் தோணுச்சு. அதாவது அந்த மாதிரி டயங்களில் வந்திருக்கும் படங்கள், அந்த ஸ்க்ரீன் பிளே இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. உண்மையாகவே ட்ரெய்லர் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு பழைய தரமான படங்கிற மாதிரி நல்லா இருக்கு. பரவாயில்லைங்க, கேஎஸ் ரவிக்குமாருக்கு இந்த படம் ஒரு கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. இந்த ஸ்டோரி பார்க்கும்போது எத்தனை பேருக்கு தோணுச்சுன்னு தெரியல. எனக்கு பர்சனலாக தோணுதுன்னா, ஸ்பைடர் படத்தில் நம்ம எஸ்ஏ சூர்யா இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருப்பாப்புல, அந்த மாதிரியா என்னன்னு தெரியலை. ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு அது கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தோணியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு பர்சனலாக அந்த மாதிரி தோணுச்சு. மற்றபடி ட்ரெய்லர் ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்குது. அந்த ஸ்க்ரீன் பிளே, அந்த வில்லனை, அந்த சைக்கோ கில்லர் மாதிரி ஒருத்தனை காட்டுறாங்க. அவங்கள காட்டும்போது ஸ்க்ரீன் பிளேயை பார்த்தீங்கன்னாவே பேக்ரவுண்ட்லேருந்து எல்லாமே க்ரீன் கலராக மாறுது. க்ரீன் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. கலர் டியூன் அந்த வில்லன் அவரை காட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு சைக்கோ கில்லர் மாதிரி தான் காட்டுறாங்க. எதனால நடக்குன்னு தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது. விரல்லாம் முதற்கொண்டு வெட்டி அனுப்பிடுறாரு. ரொம்ப பயங்கரமாக இருக்குது ஒவ்வொரு இதுவும். அதை சரத்குமார் தான் லீட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். வேற லெவலுக்கு வழக்கம் போல் அவர் போலீஸ்னாவே சரத்குமார் எந்த அளவுக்கு பண்ணுவார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் தரமாக செஞ்சுருக்கிறாரு. இதில் என்ன நமக்கு இன்னொரு ஸ்பெஷல்னா, ஜிவிஎம் நடிச்சிருக்கிறாருங்க அந்த படத்தில். அவர் டாக்டர் வருவார்னு நினைக்கிறேன். வேறு லெவலுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸு, அவருக்கும் சில ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் சமுத்திரகனி நடிச்சிருக்காங்க. சமுத்திரகனியெல்லாம் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்குது. ட்ரெய்லர் ரொம்ப பாஸ்ட்டாகவே போகுது. வில்லன் யாருன்னே தெரியலை, அதுதான் இங்கே மேட்ரு. வில்லனை ரொம்ப சஸ்பென்ஸ் வச்சுருக்காங்க. அந்த சைக்கோ கில்லர் யாருன்னே தெரியல. ட்ரெய்லர் பார்க்கும்போதே ஒரு த்ரில்லர் மூவி, அந்த மாதிரி த்ரில்லர் மூவி மாதிரி அந்த அளவுக்கு இருக்குது ட்ரெய்லரு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ட்ரெய்லரை பார்க்கும்போது. பிரேக் டவுன் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு அந்த அளவுக்கு பிரேக் டவுன் பண்ணுற அளவுக்கு அவங்க மொத்தத்தில் ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அவ்வளோதாங்க. கேஎஸ் ரவிக்குமாருக்கு இந்த படம் ஒரு கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழித்து அவரும் டைரக்ஷனில் இறங்குறாரு. பார்ப்போம் எந்த அளவுக்கு படம் வந்திருக்குன்னு. ஓவரலாக இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணுது அதாங்க, அந்த ஸ்பைடர் படத்தை அதை பண்ணியிருக்காங்க. ஸ்பைடர்னா ஹாலிவுட் படம் இல்லைங்க, நம்ம தமிழ் படம் தான். யார் முருகதாஸ், மகேஷ் பாபு அந்த மாதிரி அவங்க நடித்த ஸ்பைடர் படத்தில் எஸ்ஏ சூர்யா அந்த மாதிரி தான் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அதை தான் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக டெவலப் பண்ணி எடுத்துருப்பாங்களோங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே கேஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அது வரைக்கும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.